வணக்கம். ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாதுவட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னால் ரோட்டில் நடந்து போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தில் ஒருத்தர் ஓடிக்கிட்டே கையை காலை ஆட்டுவது, மற்றபடி யோகாசன நிலைகளை செய்வது பார்த்தேன். ஒரு 10 நிமிஷம் கூர்ந்து கவனித்தேன். நின்ற நிலையில் இருந்து கொண்டு மற்றபடி ஓடிக்கொண்டே சில ஆசனங்களை செய்தார், யோகாசனத்தை. அப்புறம் நின்றுக்கிட்டே மூச்சு விட்டாரு. அப்புறம் திடீர்னு நின்றுக்கிட்டே தியானத்தை போன்ற ஒரு நிலைப்பாடு. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே இருக்கும். ஒரு மரத்துக்கு கீழே நான் வாட்ச் பண்ணேன். அப்புறம் அவர் அப்படியே மெதுவாக நடந்து போனார். எந்த நிலைப்பாடும் இல்லை, எந்த ஒரு ஆக்ஷனும் இல்லை. அப்போ நான் அவரை கூப்பிட்டேன். சார், இப்போ நீங்கள் புதுசாக செஞ்சீங்களே, அது என்ன சார் இது? வாக்கிங்காகவும் இல்லை, யோகாசனமாகவும் இல்லை, பிராணாயாமமும் இல்லை, மூச்சு பயிற்சி பிராணாயாமமும் இல்லை, தியானமாகவும் இல்லை சார். இது என்ன நிலைப்பாடு சார்? என்ன ஒரு விஷயம்? யார் கண்டுபிடித்தது? நீங்களாக புதிதாக கண்டுபிடித்ததா அப்படிங்கிறது கேட்டேன். இல்லை சார், இதுக்கு பேர் நடைப்பயிற்சி யோகாசனம் சார். நடைப்பயிற்சி யோகா. இதை ஆங்கிலத்தில் வாக்கிங் யோகா, யோகா வாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க சார். அதைத்தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. ஒன்றும் வாக்கிங்காக இருக்கணும், இல்லை யோகாசனமாக இருக்கணும், பிராணாயாமம் மூச்சு பயிற்சியாக இருக்கணும், இல்லை தியானமாக இருக்கணும். அது என்ன வாக்கிங்கோடு கலந்து யோகாசனம், பிராணாயாமம், தியானம்? ஒன்றுமே புரியல. சரிங்க சார், இதை எவ்வளோ நாளாக செஞ்சுட்டு இருக்கீங்க சார்? நான் ஒரு 1 மந்த்தாக தான், 1 மந்த் இருக்குது சார், செஞ்சுட்டு இருக்கிறேன். மற்றபடி யாரை கற்றுக் கொடுத்து இல்லை சார். இப்போ அதே கொஞ்சம் கொஞ்சமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் 1 இயராகவே இது இந்திய அளவு இருந்துகிட்டு இருக்கு சார். வெளிநாட்டிலாம் அப்படி செஞ்சுட்டு இருக்கிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய ஒரு வரலாறை சொன்னார். சொல்லிட்டு அவர் போயிட்டார். போனவொன்னே எனக்கு ரொம்ப திக்குன்னு ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நான் யோகா தெரபிஸ்ட். எத்தனையோ பேர்களை என்னுடைய ஒரு நிலைப்பாடின் அடிப்படையில் நான் காப்பாற்றுறேன். கொரோனாவில் யோகாசனம், பிராணாயாமம், தியானம், அவ்வளோதான். அதை செய்ய முடியாதவர்களாம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. சில பேர் அதை விரும்புவதில்லை. சில சோம்பேறித்தனத்தின் வெளிப்பாடு. என்ன பண்ணுவாங்க? வாக்கிங் மட்டும் போயிட்டு உட்காந்துருவாங்க, அவ்வளோதான். உட்காந்து தியானத்தெல்லாம் உட்கார மாட்டாங்க, சும்மா உட்காருவாங்க. உடனே டீ சாப்பிடுவாங்க, சில பேர் தம் அடிப்பாங்க, சில பேர் காஃபி சாப்பிடுவாங்க, மற்றபடி தண்ணி குடிப்பாங்க. இப்படி போயிடுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. வாக்கிங்கா, யோகாசனமா, பிராணாயாமமா, தியானமா? இந்த நாளையுமே கலந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு ஒரு பப்ளிக்காக பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கேட்டால் அவர் சொன்ன மாதிரி நடைப்பயிற்சி யோகா தமிழில். ஒன்றுமே புரியல. பொதுவாக வாக்கிங் அப்படின்னாலே அது உடலை மட்டும்தான் ஆரோக்கியத்தை தரக்கூடிய, மனதை எந்த வகையிலும் பாதிக்காது. யோகாசனம், பிராணாயாமம், தியானம் அப்படிங்கிறது உடலையும் மனதும் பாதிக்கும், ஆரோக்கியத்தை தரும். இந்த ரெண்டையுமே கலந்து அது என்ன நடைப்பயிற்சி யோகா? எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் செஞ்ச ஒரு ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு 15-20 நிமிஷம் கவனிச்சு சொன்னேன் இல்லையா? பார்க்கக்கூடிய சமயத்தில் நிற்கிறார், நின்றுக்கிட்டே அப்படியே கீழே குனிகிறாரு. அப்புறம் உட்கட்டாசனம், மற்றபடி என்னென்னமோ சில ஆசனங்களுடைய யோகாசனத்தினுடைய, ஏன்னா பேர் சொல்ல விரும்பலை நான், யோகாசனோட ஸ்டெப்பெல்லாம் செய்கிறார். அப்புறம் திடீர்னு நின்றுக்கிட்டே தியானம் பண்ணுறார். கண்ணை மூடலை. அப்புறம் மூச்சு பயிற்சி இழுத்து விடுறாரு. அப்பவும் கண்ணாவை மூடலை. நல்லா புரிஞ்சுக்கணும். நடைப்பயிற்சியாகவும் இருக்கு, வாக்கிங்லேயே இருக்கிறாரு, வாக்கிங்காகவும் இருக்கிறார். ஒரு இடத்துல நிற்கல, நடந்துக்கிட்டே இருக்கிறாரு. யோகா பண்ணுறாரு, அதுலேயே தியானம் பண்ணுறாரு, பிராணாயாமம் பண்ணுறாரு. இது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது அப்படின்னு பார்க்கக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக இது உடல்நிலைக்கு எதிரானது, ஆரோக்கியத்துக்கு எதிரானது. இது 2ஆம் கெட்டான் பேரனாம் மட்டான் அப்படின்னு கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒன்று வாக்கிங் போங்க, இல்லை யோகா பிராணாயாமம் தியானம் பண்ணுங்க.
ரைட். வாக்கிங்னா என்ன சார்? அது நின்றுக்கிட்டே உங்கள் சௌரியம் வேகமாக நடந்து செல்வது. மற்றபடி வந்து அதுலேயும் நிறைய பேர் தம் அடிச்சுக்கிட்டே வாக்கிங் போகிறவங்களாம் இருக்கிறான். அப்புறம் 2 காதுலையும் அடைச்சிக்கிட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே போகிறவங்க இருக்கிறாங்க. மற்றபடி வந்து போவாங்க, ஒரு மரத்தடியில் ஒரு டீ கடை தான், அங்கே டீ குடிச்சு திருப்பி வாக்கிங் போவாங்க. இதெல்லாம் வாக்கிங்கே கிடையாது. வாக்கிங் அப்படின்னா வெறும் காலில் செல்ல வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க. அப்போ தான் அக்கு பஞ்சருடைய கான்செப்ட் உட்காரும். வாக்கிங் வந்து செருப்பு போட்டு செய்யவே கூடாது. காதில் வந்து ஹெட்ஃபோனை மாட்டி செய்யக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் பிறரிடம் பேசவே கூடாது. மைல்டாக நடந்து போகணும், வேகமாக நடக்கக்கூடாது. எந்த அளவுக்கு வேகமாக நடக்க அது வந்து இருதயத்தை பாதிக்கும். இது வாக்கிங்கினுடைய ஒரு நிலைப்பாடு. உடலை மட்டும் பாதிக்கக்கூடாது. யோகா பிராணாயாமம் தியானம் அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அது உடலையும் மனதையும் பாதிக்கும். சரிங்க, யோகா பிராணாயாமம் தியானம் எவ்வாறு செய்வது, வாக்கிங்கை எவ்வாறு செய்வது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா? அதே யோகாசனம் பிராணாயாமம் தியானத்தை வந்து கண்ணை மூடி தான் செய்யணும். ஒரே ஒரு நிலைப்பாட்டின் அடிப்படையில் ஒரே இடத்தில் படுத்துக்கொண்டு, நின்று கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, மல்லாந்து, குப்புறக்க, இந்த மாதிரி பலவிதமான ஆசனம் 84,000 ஆசனம் இருக்கு யோகாசனத்தில். உங்களுக்கு பிடிச்சது ஒரு 8 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு போதும், அவ்வளோ. அதுக்கு மேலே போனால் பாடி சூடாயிரும். அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் தாட்டாக போயிடும். 8 ஸ்டெப்பு 10 ஸ்டெப். அப்புறம் வந்து பிராணாயாமம், அதுவும் கண்ணை மூடி இழுக்கும் போதில் செய்யணும். மற்றபடி விடுறப்ப கண்ணை திறந்துக்கணும். அதில் ஒன்றும் பெருசாக கண்டிஷன் கிடையாது. ஆனால் தியானத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடுனாதான் தியானம். கண்ணை திறந்தால் அதுக்கு பேர் தியானம் இல்லை. யோகாசனம் அப்படித்தான். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? யோகாசனத்தை கண்ணை திறந்துக்கிட்டே செய்கிறாரு, வாக்கிங்லே செய்கிறாரு. பிராணாயாமத்தை வாக்கிங்லே செய்கிறாரு, கண்ணை திறந்துக்கிட்டே செய்கிறாரு, மூச்சு இழுத்து விடுறாரு. தியானத்தையும் கண்ணை திறந்துக்கிட்டே அப்படியே கையை இப்படி வச்சுக்கிறார், இப்படி வச்சுக்கிட்டு அப்படி நடந்துக்கிட்டே செய்கிறார். இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். யோகாசனம் அப்படின்னா ஒரு இடத்துல நிலைப்பாடாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக நிதானமாக, ஏன்னு கேட்டால் இன்னொன்று விஷயம் நல்லா புரிஞ்சு, யோகாசனம் பிராணாயாமம் தியானம் பண்ணக்கூடிய சமயத்தில் வியர்க்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க, வியர்க்கவே கூடாது. வியர்த்துது அப்படின்னா பாடியில் ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்போ இன்னும் பொறுமை வேணும், நிதானம் வேணும். அப்போ உணவு சம்பந்தப்பட்ட வகையில் அவர் கராரா இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ உணவையும் யோகாசனத்தை கொடுக்கக்கூடிய சமயத்தில் யோகாசனம் செய்யும் பொழுது சரியான ஒரு கரெக்டான ஒரு உணவு முறை, பிரச்சனை இல்லாத உணவு கொடுக்கக்கூடிய சமயத்தில், யோகாசனம் செய்யக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அது வந்து வேர்க்காது. ஆனால் இவர் நின்றுக்கிட்டே கண்ணை திறந்து கொண்டு செய்கிறார். அப்படிங்கிறப்ப யோகாசனமே கிடையாது, நடைப்பயிற்சி யோகாசனம் அப்படிங்கிறாங்க. கட்டாயம் இதெல்லாம் செய்யாதீங்க. நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நான் சொல்லக்கூடியது, யோகாசனம்னா கண்ணை மூடிடணுங்க. ஒரு ஸ்டெப்பு செய்கிறீங்க அப்படின்னா கண்ணை மூடிடணும். கண்ணை மூடினாதான் மனசு வேலை செய்யும். கண்ணை திறந்தீங்கன்னா உடல் மட்டும்தான் வேலை செய்யும். அப்போ யோகாசனம் அப்படின்னா கண்ணை மூடி இருக்கணும், மனது வேலை செய்யும். இவர் நடைப்பயிற்சியில் யோகாங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அப்படி ஒரு விஷயம் செய்தாலுமே கூட அது உடம்புக்கு தீங்கினை குறைக்கும். அதே மாதிரி வந்து பிராணாயாமம், நின்றுக்கிட்டே மூச்சு விடக்கூடாது. கண்ணை திறந்து கொண்டு மூச்சு விட, இழுக்கிற கண்ணை மூடிக்கலாம். அப்புறம் விட்ட பின்னால் அதுக்கு ஒரு சின்ன ஸ்டைலாக வந்து கண்ணை திறந்துக்கலாம். பிராணாயாமத்தில் மாற்று. ஆனால் நின்று கொண்டு மூச்சு ஏதோ ஒரு வகையில் இழுத்து விடலாம். மற்றபடி அதே சம்பந்தமாக இருக்கக்கூடிய சமயத்தில் ஹெர்னியா ட்ரபிள் வரும், வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு வரும், நுரையீரலை வந்து நீங்கள் கட்டுப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி தியானத்தில் கட்டாயமாக கண்ணை மூடியே ஆகணும். இவர் திறந்துக்கிட்டே இப்படி கையை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்துக்கிட்டே போகிறார். என்னன்னு கேட்டால் தியானம் அப்படிங்கிறார். கண்ணை மூடலையே, வாக்கிங்லேங்க. வாக்கிங்லே தியானம், யோகாசனம், பிராணாயாமம், இது என்னது? ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இயற்கைக்கு முரணானது. இந்த மாதிரி செய்யாதீங்க. யோகாசனம் அப்படிங்கிற அதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள் இருக்குது. உங்கள் சௌரியத்துக்கு பயணத்து இது வாக்கிங் கூட அதை நுழைச்சிங்க அப்படின்னா, அப்புறம் நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு நடந்துக்கிட்டே எப்படி போக முடியும்? ஏற்ற மாதிரி ஒருத்தன் வருவான், வண்டி வரும், 4 வீலர் வரும், ஒரு மனுஷனே இடிச்சிட வேண்டியதான். அதே நேரத்தில் வந்து பூமியில் கால் இருக்கு அவருது. ஆமாம், பூமியில் கால் இருக்கக்கூடாது. யோகாசனம் பிராணாயாமம் தியானம் பண்ணக்கூடிய சமயத்தில்
ஒரு விரிப்பு இருக்கணும். பூமிக்கும் நம்முடைய மனித காலுக்கு இடையில ஒரு தடை இருக்கணும். அப்பதான் யோகாசனம் பலிக்கும். வாக்கிங் அப்படி கிடையாது, வெறும் காலில் செய்யணும். செருப்பு போட்டு செய்து பிரயோஜனமே கிடையாது. ஆக இது மீண்டும் சொல்லிக்கிறேன், இது ஆரோக்கிய குறைபாடான ஒரு பயிற்சி. தயவுசெய்து இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் செய்யாதீங்க. எங்களை போன்ற யோகா தெரபிஸ்ட கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. அப்பதான் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது உங்களுக்கு பயனை கொடுக்கும். அதை விட்டு போட்டு தான் தோன்றித்தனமாக நினைத்ததெல்லாம் யோகா, நினைத்ததெல்லாம் வாக்கிங் அப்படின்னு போகக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்? நல்லா யோசிச்சிங்களா? வாக்கிங்லே கூட நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டே இருப்பான், டக்குன்னு விழுவான், இறந்துருவான். கர்நாடகாவில் ஒரு குறிப்பிட்ட நடிகரோட இறந்தார். மற்றபடி ஏகப்பட்ட இராணுவ வீரர்கள் மற்ற சோன்ஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டே இருப்பாங்க, டக்குன்னு மார்பை பிடிச்சி அப்படியே உட்காந்துருவாங்க, முடிஞ்சு அவ்வளோ முடிஞ்சு போச்சு. வாக்கிங் என்ன எப்படி செய்யணுமோ அவ்வாறு செய்வதில்லை. வாக்கிங் செஞ்சீங்க அப்படின்னா உடனே தியானத்துக்கு போயிடணும். ஆமாம், எங்களுடைய பவர் ரைட்டர் யூடியூப் சேனல் போனீங்கன்னா அதில் தியானம் உள்ளே இருக்குது, பாருங்கள். அது எவ்வாறு செய்வது அப்படின்னு நாங்கள் சொல்லியிருப்போம். அப்போ நடைப்பயிற்சி செய்தாலும் கடைசியில் தியானம் பண்ணலைன்னா கட்டாயமாக அந்த வாக்கிங் உங்களுக்கு கை கொடுக்காது. அதே போல் யோகாசனம், பிராணாயாமம், தியானம் செய்யக்கூடிய சமயத்தில் கண்ணை மூடாமல் ஒரு நிலையில் நின்று செய்யாமல் விரிப்புகள் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்துமே யோகாசனமும் கிடையாது, பிராணாயாமமும் கிடையாது, தியானமும் கிடையாது. இது தான் தோன்றித்தனமான ஒரு விஷயம். கட்டாயமாக இது செய்யாதீங்க. உங்கள் உடல்நலத்துக்கு தீங்கானது. யார் என்ன செய்தாலும் சரி உங்களுடைய கமெண்ட்ஸை போடுங்க. இது பல பேருக்கு சொல்லுங்கள். நிறைய இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு குரூப்பு கிளம்பிட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள்லாம் நிறைய பேர் நம்ம சூப்பர் யோகா, அந்த யோகா, இந்த யோகா, மற்றபடி லாஃபிங் யோகா, லாஃபிங் தெரபின்னு சொல்லலாமே, அதையே லாஃபிங் யோகான்னு சொல்கிறீங்க. சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. கடற்கரைலாம் போனீங்கன்னா சிரிக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கிடையாதுங்க. அதை யோகான்னு சொல்கிறீங்க, அதான் என்னுடைய கேள்வி. அப்புறம் சூப்பர் யோகா அப்படிங்கிறாங்க. கண்ணை மூடணும், முடிஞ்சு போச்சு. கண்ணை மூடு. அதே மாதிரி கண்ணை மூடிக்கிட்டு உட்கார்ந்த நிலையில் நீங்கள் ஏதோ ஒரு ஆசனத்தை போட்டு சிரிக்கிற மாதிரி தான் சிரிங்க. அப்போ தான் யோகா மனதை அடிக்கும், மற்றபடி வேலை செய்யும். கண்ணை திறந்து கொண்டு செய்யக்கூடியது யோகா கிடையாது, பிராணாயாமம், தியானம் கிடையாது. வெறுங்காலில் செல்லாமல் செருப்பு போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு ஒரு 1000 ரூபாய் செருப்பை வாங்கிட்டு செய்வது யோகாசனமும் கிடையாது, இது வாக்கிங்கும் கிடையாது, பிராணாயாமம் கிடையாது. அதே நேரத்தில் வாக்கிங் போகிறப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்சி துணியில் வலுவலுன்னு இருக்குன்னு தெரியுங்களா, இந்த பிளேயர்ஸு ஸ்போர்ட்ஸ்லாம் போடுவோம், அந்த மாதிரி துணிலாம் போடவே கூடாது. சுத்தமான பியூர் காட்டன். இல்லையா, ஃப்ரீயாக இருக்குதா, ஜென்ஸாக இருந்தீங்கன்னா வெறுமையோட போங்க. ஜென்ஸு தானே, வெறுமையோட காலையில் ஒரு 5 மணி 6 மணி வாக்கில் நார்மலாக துணி கீழே ஒரு லுங்கி இல்லை ஒரு ஆஃப் பேண்ட் போட்டுக்கிடுங்க. போட்டுக்கிட்டு அப்படியே வெறுங்காலில் நடந்து அரை நிர்வாண கோலத்தில் ஜென்ஸ் போங்க. லேடிஸ் போக முடியாது, அதனால மேலே ஒரு நைட்டி நைட்டி இஸ் பெட்டர். இதற்குன்னு தனிப்பட்ட முறையில் 1000 2000 போட்டு துணியெல்லாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, வாங்காதீங்க. நைட்டி போட்டுக்கிடுங்க. ஆமாம், உள்ள பிராஸ் இருக்கக்கூடாது, இது ஜட்டிஸ் பேண்டிஸ்லாம் கூடாது, ஃப்ரீயாக போங்க, அவ்வளோதான். மற்றபடி யோகா, பிராணாயாமம், தியானம் அப்படிங்கிறப்ப கண்ணை மூடி இருக்கணும், மீண்டும் சொல்லி விரிப்பு இருக்கணும், ஒரே நிலைப்பாடு இருக்கணும். இடம் விட்டு இடம் இந்த மாதிரி வாக்கிங் அளவுக்கு இடம் மாறக்கூடாது. வாக்கிங் செஞ்சீங்கன்னா உருளக்கூடிய ஸ்டெப்ஸு மற்ற சோர்ஸ் இருக்கக்கூடிய சமயத்தை கொஞ்சம் இடம் அது நகரத்தை, அது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கீழே விரிப்பு இருக்குது, பூமியை டச் பண்ணாது. ஏன்னா கேட்டால் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்துமே பூமி இழுத்துக்கும். அப்படிங்கிறப்ப நீங்கள் செஞ்சு என்ன பிரயோஜனம் இருக்குது? அதனால் இந்த நடைப்பயிற்சி யோகாசனம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமாம், இன்னும் சொல்லப்போனால் அடிப்படை கண்ணை மூடி, ஆமாம், ஒரே நிலையில் விரிப்பின் அடிப்படையில் செய்யாத எதுவுமே யோகா கிடையாது. இவங்களா நடந்துக்கிட்டு பேர நடைப்பயிற்சி, ஒரு ஆக்டிங் நடைப்பயிற்சி, மற்றபடி ஏதோ நடைப்பயிற்சி வச்சுக்கோங்க, இல்லையா? சூப்பர் வாக்கிங், அப்புறம் ஏதோ ஒரு வாக்கிங் ஏதோ வச்சுக்கிடுங்க. அது ஏன் நடைப்பயிற்சி யோகா அப்படின்னு அந்த பேரை வச்சு கெடுக்குறீங்க? அதை நான் கேட்கக்கூடிய கேள்வி. ஆமாம், இதெல்லாம் செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா உங்களை ஆரோக்கிய குறைபாடு, இன்னும் சின்ன நோயாக இருந்தாலும் புதிதாக பல நோய்கள் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.